இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 7th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல எரினாவோட அப்பா பார்த்தா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து சம்திங் ஏதோ ஸ்பீச் கொடுக்க போறாரு. அத டிவில எரினாவும் பார்த்துட்டு இருக்கான். ஈவன் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த டக்குமையும் பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட கிளாஸ்ல இருக்கும்போது சொல்லிட்டு இருக்கும்போது கூடவே இந்த மாதிரி எரினாவும் காணாம போயிட்டாலாமா, எங்க போனாதான் தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க எரினாவோட அப்பாவுமே ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போறாங்க. கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாருமே அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்ட என்ன திருப்பி இந்த அகாடமிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நன்றி சொல்றாங்க போது இத பாத்துட்டு இருந்த நம்ம ஹாஸ்டல் பசங்க எல்லாரும் ஓ இவன் தான் எரினாவோட அப்பாவா, பார்த்தாலே வாய் உடைக்கணும்னு தோணுது அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. சோ இப்போதைக்கு இந்த அகாடமியை கம்ப்ளீட்டா அவன் மாத்தி அமைக்க போறானாமா. இன்னும் இந்த அகாடமியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போறான். சோ விஷயம் அந்த ரூல் என்னன்னா, இந்த அகாடமியில நடக்கிற இந்த குக்கிங் லெக்சர்ஸ், செமினார், அப்புறம் ஸ்டடி குரூப், கிளப் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேட்டர் இருக்குல்ல, அது எதுவுமே இனிமேல் தனிச்சு இயங்காது. உங்களோட முடிவுகள் அதுல எதுவும் இருக்க போறது இல்ல. உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல. உங்க எல்லா கிளப்பையும் நான் டிஸ்மேண்டில் பண்றேங்கிறான். இது எல்லாருக்குமே ஒரு பெரிய அடியா இருக்கும். ஈவன் அந்த ஜுன்வாத்தியா இருக்கும். ஏன்னா அவங்க இங்க ஒரு ரிசர்ச்சரா தானே இருக்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி லெக்சர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்ல. சோ புதுசா ஒண்ணு கொண்டு வந்தாகணும். அதுக்கு இந்த கேம்பஸ்ல ஒரு எலைட்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்க போகுது. ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டா நானும் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிறவங்களும் இருப்போம். அது என்னடா எலைட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தா இவன் செலக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அதுல இருப்பாங்களாமா. சோ அவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கணும்னா ஒரு புதுசான ஒரு டிஷ்ஷை வந்து கிரியேட் பண்ற அளவுக்கு, அந்த கிரியேட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சோ எவ்வளவு நாலேஜ் இருந்தா அந்த அளவுக்கு ஒரு அருமையான உணவை சமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேலிபர்ல அவங்க இருக்கணும். சோ அத வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வரான். இனிமேல் இந்த இடத்துல எந்த கிளப்பும் கிடையாது, எந்த வாத்தியாரும் உங்களுக்கு தனியா சொல்லி தர மாட்டாங்க, எந்த ரிசர்ச் ஒர்க்கும் கிடையாது. நீங்க தனியா இயங்கவே முடியாது. இந்த அகாடமில நீங்க படிக்கணும் அப்படின்னாலே அந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழே தான் நீங்க படிச்சாகணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நீங்களே ஒரு புது டிஷ் எல்லாம் உருவாக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாங்களே சொல்லுவோம், அதை நீங்க பண்ணா போதும். இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. இங்க இருந்து கிளம்பிடலாங்க போது பசங்க எல்லாரும் கத்த ஆரம்பிப்பாங்களா, இதுக்கடா தேவையில்லாம கத்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் உங்க இத்தனை பேரை உள்ள சேர்த்து வச்சிருந்திருக்கமே, இவ்வளவு பேரு உங்களுக்கே தெரியும் இங்க இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு கேப்பபிள் இல்லன்னு. அவனும் கூட தேவையில்லாம போட்டி போட்டுக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அது எல்லாமே உங்களுக்கு வேஸ்டா தெரியல. இனிமேல் மெரிட் பேசிஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான லெக்சர்ஸ், உங்களுக்கு தேவையான டீச்சிங்ஸ், இது எல்லாமே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல நடத்தப்படும். இருக்கிற எல்லாருக்கும் ப்ராப்பரான ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படும். இந்த கவுன்சில் ஆஃப் 10ல எந்த அளவுக்கு ஒர்த்தியான ஆளா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் கேப்பபிளா மாற முடியும்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரிஞ்சிருக்குது. ஐயோ இங்க இருந்து பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம் இல்ல, கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற அளவுக்கு எப்படி நாங்க எல்லாரும் ஈக்குவல் ஆக முடியும்னு கேட்க இந்த மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னாலே நீங்க இந்த இடத்துல இருக்கிறதே தேவையில்லாதது. கவுன்சில் ஆஃப் 10 அளவுக்கு கேப்பபிளான ஆளா நீங்க இல்ல அப்படின்னா இந்த அகாடமில நீங்க எதுக்கு படிக்கிறீங்க? மத்தவன் வந்து போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்காக நீங்க எல்லாரும் 2வது 3வது பிளேஸ் வாங்கணுமா என்ன? ஏன் நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இதை கேட்டு அங்க ஒரு கிளப் ஒன்று இருக்கும். அதுல இருக்கிற கபுட்டோ அப்படிங்கிற அந்த கிளப்போட லீடர் பார்த்தா பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பானா, எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும்னு. அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஆளுங்க எல்லாம் வராங்க. இவங்களுக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா கிளப்புக்குமே ஆளுங்க போறாங்க. உங்க இடத்த நாங்க கம்ப்ளீட்டா இழுத்து மூட போறோம். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஆர்டர் வந்திருக்குது. உங்களுக்கு ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னா அவங்க கிட்ட போய் பேசிக்கங்கன்னு. ஈவன் இந்த ஜுன்வாத்தி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க இடத்தையுமே வந்து டெமாலிஷ் பண்ண போறாங்களாமா. ஈவன் நம்ம ஹீரோ இருக்கிற ஹாஸ்டல் இருக்குதுல்ல, சோ அது கூட இவ்வளவு நாளா இண்டிபெண்டன்டா தான் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்திருக்கும். சோ அதனால உங்க ஹாஸ்டல்ல இழுத்து மூடுற தவிர வேற வழி இல்லடான்னு ஈசன் வந்திருப்பானா. அதை அப்புறம் நீ பண்ண முடியும்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஏன் இந்த சட்டோசி சீனியர் ஆள காணோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களா ஷன்னோ ரியோகோவும். இப்படி பயங்கரமா அவனுங்களா பேசிக்கிட்டு இருக்க, டீ சாப்பிட்டே பேசலாமான்னு ஹீரோ கேட்பான். எரினாவும் என்ன பிரச்சனைன்னு கீழே போய் பார்க்கலாம் தான் பார்க்க அந்த பாட்டிமா விட மாட்டாங்க. இந்த ஹாஸ்டல் வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ்டா இவங்களே தான் காசு போட்டு இந்த ஹாஸ்டல் வந்து நடத்துற மாதிரி இருந்துச்சு. சோ அதனால இந்த ஒரு அகாடமில இண்டிபெண்டன்ட்டா ஒரு பாடி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே சென்ட்ரலுக்கு கீழே தான் வரப்போகுது. சோ அதனால நீங்க இந்த ஹாஸ்டலை விட்டு போனா மட்டும் போதும். மற்றபடி நீங்க இங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ். ஆனா எந்த வித ஆர்டரா இருந்தாலும் ஒரு ஃபுட் வார் போட்டா அந்த ஆர்டரை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும் தானே ஹீரோ கேட்பான். சோ இப்ப எய்சனை நம்ம ஹீரோ ஓப்பனா ஒரு ஃபுட் வார்க்கு சேலஞ்ச் பண்ண, அதுக்கு எய்சன் சொல்லுவான், அதெல்லாம் உண்மைதான் பாஸ், ஆனா அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ மட்டும் இல்ல, இருக்கிற மத்த கிளப்பர்ஸ் இருந்தா எல்லாரும் இதே தான், வா என் கூட ஃபுட் வார் போடுன்னு கூப்பிட்டுக்கிறானுங்க. எதுக்கு இத்தனை பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைச்சா விட்டு கொடுத்து வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. உங்களால வேற என்ன பண்ண முடியும்? கடைசியில ஃபுட் வார் மட்டும் தான். சோ அதனால சரி உங்க ஃபுட் வார் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி ஆயிட்டேன். ஆமாண்டா ஹீரோ பையா, உன் கூட நான் பேட்டில் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா இப்போ என்னால முடியாது, இன்னைக்கு என்னால முடியாது. உன்ன மாதிரியே நான் நிறைய பேர் கூட அக்செப்ட் பண்ணிருக்கேனா. சோ அதனால இன்னைக்கு எனக்கு வேற ஒருத்தன் கூட பேட்டில் இருக்குது. வேணும்னா அந்த ஒரு பேட்டில பாரு, நீ கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா அந்த ஒரு பேட்டில் உனக்கான வார்னிங்கா இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பான். சோ அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் கபுட்டோ அப்படின்னு அங்க வேற ஒரு கிளப்போட ஒரு ஹெட் ஒருத்தன் இருப்பான், அவன் கூட தான் போட்டி போட போறானா. இருக்கிற எல்லாருமே இந்த போட்டியை டிவில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அவன் ஜெயிக்கல அப்படின்னாலும் நாம போய் போட்டி போடணும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கும், அவன் ஏன் இது எனக்கு ஒரு வார்னிங்கா இருக்கும்னு சொன்னான்னு. அந்த கபுட்டோவும் சமைச்சிட்டு சாப்பிட கொண்டு போய் வச்சா ஜட்ஜஸ் யாரும் சாப்பிடாமலே அந்த ஈசன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி ஓட் போட்டுறாங்க. சோ அப்பதான் அந்த கபுட்டோக்கும் ரியலைஸ் ஆகுது, அடங்கப்பா டே ஜட்ஜஸ் நீங்களும் எங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறீங்களாடான்னு. சோ அப்பதான் ஹீரோக்கும் புரியுது, அப்படின்னா ஃபுட்வாருங்கிறதே வந்து மொத்தமா முடிஞ்சிச்சு, இது எதுவுமே இனிமேல் நியாயமா நடக்க போறது இல்ல, எல்லாமே அந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனோட கையில வந்துருச்சுன்னு. சோ இனிமேல் ஃபுட்வார் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, அது கம்ப்ளீட்டா அதோட பவரே இழந்துருச்சு. இந்த ஃபுட்வாரை அரேஞ்ச் பண்ற கமிட்டியோட சீஃப் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. சோ அவர் வந்து செம்ம டென்ஷன்ல உட்காந்துட்டு இருப்பான். சோ இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாத்தையும் இந்த ஈசன் காசு கொடுத்து வாங்கிட்டானே, என்ன நடக்குதுடா இங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த ஈசனும் உள்ள வந்துட்டு ஓகே என் கூட சேலஞ்ச் பண்றதுக்காக ஒரு 100கணக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதனால இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன்னு சொல்ல பார்த்தா இருக்கிற எல்லாரும் வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. சோ எப்படியும் தோக்க தான் போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால இருக்கிற எல்லாரும் அந்த ஸ்கூலோட புது ரூல்ஸ்க்கு அடாப்ட் ஆக நம்ம ஷன்னுக்குலாம் கிளாஸ் போகவே எரிச்சலாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க கொடுக்கறது தான் பண்ணணுமாமா, நம்மளா ஒரு ஸ்டைல பண்ணணும் அப்படின்னா முடியாதுங்கிறானுங்க. இன்னும் ஹாஸ்டல்ல இருக்க ஒரு 10 நாள் தான் அனுமதி, அதுக்குள்ள ஹாஸ்டலே வந்து கம்ப்ளீட்டா வெக்கேட் பண்ணி ஆகணும்னு நம்ம மெகுமையும் இந்த ஜெஞ்சி பையனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க வரண்டால் நின்று. அன்னைக்கு நைட்டு எரினா பொண்ண சாப்பிடுறதுக்காக இந்த ரியோக்கா கூப்பிடுவாளா. சோ அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஆனா கொஞ்சம் அமைதியாவே இருப்பாங்க. இன்னும் ஒரு 7 நாளோ 8 நாளோ தானே இருக்கு, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் இடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி எப்படியும் இடிக்க தான் போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, நம்மளால போட்டியும் போட முடியாது, ஜட்ஜஸையும் விலை கொடுத்து வாங்கிட்டான், என்னதான் பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் நிறைய மெமரிஸ்லாம் இருக்குதுல, முதல்ல நம்ம ஹீரோ இங்க வந்துட்டு அவன் பாட்டுக்கு வாய் விட்டது, அதுக்கப்புறம் ட்ரைனிங் கேம்ப் போனது, இந்த இடத்துல நம்ம காய்கறி எல்லாம் வளர்த்துனது, சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அப்படியே அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த யூகி பொண்ணு இருப்பால, சோ ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிருவா. சோ இருக்கிற பொண்ணுங்களா அழுதுட்டு இருக்கும் போது பசங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, ஈவன் என்னடா நமக்கு உதவி எல்லாம் பண்றாங்க, இவ்வளவு நடக்குது, நம்மளால எதுவுமே பண்ண முடியல, நம்ம அப்பா தான் அந்த வேலையெல்லாம் பாக்குறதுன்னு சொல்லிட்டு பயங்கர பவர்லெஸ்ஸா எரினாவும் உட்கார்ந்து இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணும்போது கேட்டு இருந்திருப்பான்ல, உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் வந்து எப்படி இருந்துச்சு, ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு. சோ ஒரு பயங்கர ஃபன்னா இருந்துச்சு, எல்லாருக்கும் எந்த வகையில சமைக்க தெரியுமோ அந்த வகையில வந்து சூப்பரா பண்ணாங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இருந்திருப்பாருல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் அடுத்த நாள் இந்த ஈசன் சீனியரை போய் மீட் பண்ணிட்டு ஃபுட்வார்க்காக சேலஞ்ச் பண்ணுவானா. ஈசன் திருப்பி வார்ன் பண்ணுவான், டேய் முட்டா பையலே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கலையாடா, ஜட்ஜஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன்டா, உன்னால ஜெயிக்கவே முடியாது, நீ அந்த மொமெண்ட் நீ உள்ள என்டர் ஆகும்போது நீ தோத்துறடான்னு சொல்ல, கூடவே என்ன ஹாஸ்டல் எடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே வந்து பயங்கரமா ஃபீலிங்கா அழுதுகிட்டு இருப்பாங்க. சோ அவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ ரோல் பிளே பண்ண வந்திருக்கியாடான்னு கேட்க, ஹீரோ ரோல் எல்லாம் கிடையாது, நீ ஏன் ஹாஸ்டல் அடிக்கிற, அந்த ஹாஸ்டல்ல தான் நான் இவ்வளவு நாளா சமைச்சு பழகிக்கிட்டு இருக்கிறேன், அந்த ஹாஸ்டல்ல நீ அடிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண போறது இல்ல, எனக்கான மெமரிஸ் அந்த ஹாஸ்டலுக்குள்ள இருக்குது, எனக்காக மட்டும்தான் நான் இந்த ஃபுட்வார்க்கு ஒன்னு சேலஞ்ச் பண்றேங்கிறான். இந்த ஃபுட்வார் கமிட்டியோட ஹெட்டுக்குமே ஆச்சரியம் தான், பாரா ஈசன் எதிர்த்து எவன்டா அவன் ஃபுட்வார் எல்லாம் வந்து போட்டிருக்கான் அப்படின்னு. இவன் நம்ம ஹாஸ்டல் பசங்களும் எதுக்கு இப்ப ஹீரோ போயிருக்கான், நம்ம ஹாஸ்டலை காப்பாத்துறதுக்கு தான் அப்படின்னா இதுக்கு நம்மள யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. எரினா மேடம் விஷயம் கேள்விப்பட்டீங்களான்னு இசாக்காவும் அங்க வந்தாடுறாள. சோ எல்லாரும் டிவி ஆன் பண்ணி பாக்குறாங்க, மேட்சும் ஆரம்பிக்க போகுது, அங்க என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கோபயாஷி அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 2nd சீட்ல இருக்கிற அந்த ஒரு பொண்ணு அங்க வந்திருப்பா ஹீரோவோட பேட்டில பாக்குறதுக்காக. சோ அங்க இருக்கிற ஜட்ஜஸ்மே வந்துட்டு எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு நான் அவனோட சாப்பாட டேஸ்ட் பண்ணாமலே இந்த தடவையும் சொல்லிட்டா அப்படின்னா ஈசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன வேணாலும் பண்ணுங்கன்றான். அப்ப கோபயாஷி ஈசன் கிட்ட கேப்பா, இந்த மாதிரி நீ ஜட்ஜஸ் விலைக்கு வாங்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஹீரோ திருப்பி யார்கிட்டயும் பேட்டில் பண்ண மாட்டான், பேட்டில் போடுற அந்த ஒரு ஸ்பிரிட்டே வந்து அவனுக்கு போயிடும் அப்படின்னு தானே நீ நினைச்ச, ஆனா பாரு உன் எண்ணத்தை அப்படியே உடைச்சிட்டு எப்படியும் நீ இந்த ஜட்ஜஸ் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அவன் பேட்டில் போடுறதுக்காக வந்திருக்கான், அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் அவனால எதுவுமே பண்ண முடியலடான்னு சொல்ல, அப்படியா செய்தின்ட்டு உடனே அந்த ஈசன் பார்த்தா யாருக்கோ கால் போடுறான். சோ அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்காகவும் போகும்போது ஹீரோ கிட்ட சொல்லுவான், டேய் உங்களுக்கு நான் 10 நாள் டைம் கொடுத்திருந்தேன்ல, பட் இருந்தாலும் அந்த 10 நாள் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன், ஒன்ஸ் இந்த 3 மணி நேரம் நீ சமைச்சு முடிக்கும் போது தோத்துட்டு தான் இருந்து போக போற, நீ தோத்துட்டு போகும்போது ஹாஸ்டலுக்கு வெளியில உன் பசங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, ஏன் தெரியுமா உங்க பசங்க எல்லாரையும் அச்சு தோர்த்துறதுக்காக என் பசங்க நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல. சோ அதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்கெல்லாம் ஹாஸ்டல்ல சுத்தி வளைக்கும் போது அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.